நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மீண்டுமாய் உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் முழுவதுமாய் நாம் தியானிக்க போகிறோம். இதை பகுதி பகுதியாக பிரித்து 4 பகுதிகளாக 4 வாரங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தியானத்திற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். உலக கவலைகள் மறக்கின்றே, உயிரேவும் பிரசன்னம் வருகின்றேன். உலக கவலைகள் மறக்கின்றே, உயிரேவும் பிரசன்னம் வருகின்றேன். இணைந்து இசைந்திருப்போம், இணைந்து இசைந்திருப்போம், என்றும் மகிழ்ந்திருப்போம். என் இயேசையா என்றும் மகிழ்ந்திருப்போம். என் நெஞ்சில் நிறைந்தவரே, நேசரே இயேசு ராஜா, உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் ஐயா உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களுக்கு அன்றைய ஏற்ற காரியங்களை போதித்து வழிநடத்தப் போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை நான் இந்த நாளில் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது அந்த வசனங்களை நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5:1 முதல் 4. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். இந்த பகுதியில் நாம் 2 முக்கியமான பாத்திரங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று நாகமான்ங்கிற ஒரு பராக்கிரமசாலி, இன்னொன்று இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண். இவங்க 2 பேரை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். எதிரும் புதிருமான 2 பேர். ஒரு மனிதன் நாகமான் அப்படிங்கிறவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் படைத்தலைவன், பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவன், மகா பராக்கிரமசாலி, அநேகரை ரட்சிப்புக்களை நடத்தினவன். இவனுக்குரிய பெருமைகள் எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பராக்கிரமசாலி, பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவன், படைத்தலைவன், தன் ஆண்டவனிடத்தில், அதாவது அவருடைய ராஜா கிட்ட பேர் பெற்றவனாக இருந்த ஒரு மனுஷன். இவனை நம்பி அந்த சீரியா தேசமே என்ன செஞ்சது இருந்துச்சு. அந்த சீரியா தேசத்துக்கு பெரிய ரட்சிப்பு கிடைக்க,
பெரிய ஒரு விடுதலை கிடைக்க, பெரிய ஒரு மகிமை கிடைக்க இந்த நாகமான் ஒரு காரணமாக இருந்தார். அப்படிப்பட்ட அந்த நாகமான குறித்து கடைசி பகுதி சொல்லுது, மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். எல்லா பெருமைகளும் இருந்துச்சு. ஆனால் அந்த எல்லா பெருமைகளையும் எல்லா மகிமைகளையும் பின்ன தள்ளக்கூடிய ஒரு கொடிய வியாதி அவன் சரீரத்தில் இருந்ததுங்கிறத பார்க்குறோம். அடுத்த வசனத்தில் அந்த சிறு பெண்ணை குறித்து நாம் பார்க்குறோம். அந்த சிறு பெண் இஸ்ரவேல் தேசத்தில் தன் தாய் தகப்பன், இஸ்ரவேல் தேசம் அவருடைய சொந்த தேசம், தன் தாய் தகப்பனோட, உற்றார் உறவினரோட, சொந்த பந்தங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த பெண் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் சீரியாவில் இருந்து வந்த படைகள் அவளை சிறைப்பிடித்து கொண்டு வந்துட்டு, ஒருவேளை தாய் தகப்பன்லாம் இப்போ எங்கே இருக்காங்களா இல்லையா எதுவுமே அவளுக்கு தெரியாது. பிரிக்கப்பட்டு போனாங்க, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையாங்கிறதுலாம் கூட அந்த மகளுக்கு தெரியாது. ஆனால் அந்த அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவளுடைய சொந்த தேசம் இஸ்ரவேல். அவளை சிறை பிடித்து ஒரு கைதியாக இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தாங்க, ஒரு அடிமையாக கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அவளை தன்னுடைய வீட்டில், நாகமான் தன்னுடைய வீட்டில் ஒரு பணிவிடை செய்கிற ஒரு சிறு பெண்ணா, ஒரு தனக்கு வேலை செய்கிற ஒரு பெண்ணா அவளை வைத்து கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த சிறு பெண்ணை குறித்து பெரிய காரியங்கள் எதுவும் சொல்லப்படவில்லை. ஒன்றே ஒன்று நமக்கு தெரியும், அவள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறை பிடித்து கொண்டு வரப்பட்டவள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த தன்னுடைய தேசத்தை எல்லாம் ரட்சிக்க முடிந்த அந்த பராக்கிரமசாலியை குறித்தும் தன்னுடைய சொந்த தேசத்தையே இழந்து போன சிறுபெண்ணை குறித்தும் தான் நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஒருவேளை நம்ம இந்த உலக பிரகாரமான காரியங்களையும் ஆவிக்குரிய காரியங்களையும் சம்மந்தப்படுத்தி இந்த காலத்தில் நம்ம இந்த செய்தியில் தியானிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 6வது வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். நாம் இந்த நாட்களில் இந்த பகுதியில் இந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு கேரக்டர்ஸை வச்சும் ஆவியின் சிந்தையும் மாம்ச சிந்தையும் பகுத்து அறிஞ்சு அந்த ஆவியின் சிந்தைக்கு நேராக போகும்போது நம்ம எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாறுறோம், மாம்ச சிந்தை எப்படி நம்மளை அழிவுக்கு நேராக வழி நடத்துது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி ஆவியின் சிந்தைக்கும் மாம்ச சிந்தைக்கும் உள்ள வேறுபாடை பகுத்து அறிய இந்த சத்தியம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த சத்தியத்தை அறியும் போது இந்த சத்தியம் நம்ம எல்லாரும் என்ன செய்யும், அந்த மாம்ச சிந்தையிலிருந்து விடுதலையாக்கி ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களா, ஜீவனும் சமாதானமும் உள்ள சிந்தைக்கு நேராக நம்ம வழி நடத்தும் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஜெபத்தோட கூட இந்த செய்தியை நம்ம தியானிப்போம். பாருங்க, இந்த பகுதியில் இந்த நாகமான் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தாலும் ஜனங்களிடத்தில் எண்ணிக்கை உள்ளவனா, மேன்மை பெற்றவனா, தேசத்தில் பேர் பெற்றவனா இருந்தாலும் கூட அவன் ஒரு குஷ்டரோகியாக இருந்தான் அப்படின்னு இருக்கு. சரி, வியாதி எல்லாருடைய வீட்டிலையும் எல்லாருக்கும் எல்லார் சூழ்நிலையும் நம்ம அனுபவிக்கிறது தான். ஆனால் இந்த வியாதியோட ஒரு கொடூரம் என்னென்னா, தீர்க்க முடியாத வியாதி, யாரிடத்திலும் போய் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு வியாதி, யாரிடத்திலும் போய் ஒரு மற்றவர்கள் அதை தெரியும் போது அருவருக்கிற, ஒதுக்கி வைக்கிற ஒரு வியாதி. ஆனால் அவன்கிட்ட இந்த பராக்கிரமத்தின் நிமித்தம் அவனுடைய இன்னும் அந்த தேசத்தில் அவனுக்கு அங்கீகாரம் இருந்து கொண்டு இருந்தது. ஆனால் அவன் உள்ளத்துக்குள்ளே வேதனை இருந்திருக்கும். இந்த நாகமான் சீரியா தேசத்தினாகிய நாகமான் ஆண்டவரை அறியாத ஒரு தேசத்தில் உள்ள மகன், மெய் தேவனாகிய யெகோவாவை அறியாத ஒரு மகன். ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு எத்தனையோ பெருமைகள், எத்தனையோ சந்தோஷங்கள், எத்தனையோ மகிழ்ச்சிகள் இருந்தாலும் அத்தனையும் அனுபவிக்க முடியாத ஒரு குஷ்டரோகம் அவன் மனதை வாட்டி கொண்டிருந்தது, அந்த குடும்பத்தை வாட்டி கொண்டிருந்தது. எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த குடும்பத்தில் இருந்துச்சு. ஆனால் மெய்யான ஒரு சமாதானம், மெய்யான ஒரு சந்தோஷம் அந்த குடும்பத்தில் இல்லாதபடிக்கு ஒரு குஷ்டரோகம் அவனை பிடிச்சு, அவன் குடும்பத்தை பிடித்து அலைக்கழித்து கொண்டிருந்தது. அதை இந்த சிறுபெண் அறிந்து கொள்ளும் அளவுக்கு உள்ள, அந்த வீட்டில் பணி செய்கிற ஒரு சிறு பெண், பணிவிடை செய்கிற ஒரு சிறு பெண் அறிந்து கொள்ளும் கூடிய அளவுக்கு அந்த அவங்க குடும்பம் அந்த போராட்டத்தில் சிக்கி தவித்து கொண்டு இருந்தது. வெளியில் பார்த்தா
பெரிய பெருமைகள் தான், மெத்த பேச்சுகள் தான். எல்லாரும் பெருமையாக நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு குடும்பம், பெருமையாக நோக்கி பார்க்கக்கூடிய பெயர் பெற்ற மனிதர்கள், மற்றவங்களை கையெடுத்து இவங்களை கண்டா கையெடுத்து வணங்கி இவங்களை கண்டா ஒதுங்கி வழிவிடுகிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாம் இருந்தாலும் அவங்க உள்ளத்தில் சமாதானம் இல்லை, உள்ளத்தில் ஒரு சலிப்பு, உள்ளத்தில் ஒரு ஏக்கம் எல்லாம் எனக்கு இருந்து என்ன, நான் எந்தையும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு இந்த துக்கம் என் இருதயத்தை வாட்டிக்கிட்டு இருக்கே, இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு இருதயம், தன்னை குறிச்சே பரிதவிக்கிற ஒரு இருதயம் அந்த நாகமான் கிட்ட காணப்பட்டுச்சு. இந்த நாளில் நாம் நம்ம தியானித்து பார்ப்போம். நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய காரியங்களை குறித்து நம்ம தியானித்து பார்ப்போம். எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு காரியம் நம்ம இன்னைக்கு முள்ளு போல நெருக்கிக்கிட்டு இருக்கலாம். உள்ள நம்ம ஆவிக்குரிய இல்லாத பட்சத்தில் மாம்சத்துக்குரிய எல்லா பெருமைகளும் நமக்கு இருந்து, மாம்சத்துக்குரிய எல்லா காரியங்களும் நமக்கு இருந்தாலும், உலக பிரகாரமான எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் மெய்யான சமாதானம், உள்ளான சந்தோஷம் நமக்கு இல்லைன்னா நம்ம ஒன்றுமில்லாதவர்கள் என்று தான் எண்ணப்படுவோம். கடவுளுடைய பார்வையில் நம்ம ஒன்றும் இல்லை. உலகத்தோட பார்வையில் நமக்கு எல்லாம் இருக்கலாம், ஆனால் கடவுளோட பார்வையில் நம்ம ஒன்றும் இல்லாதவர்களா, ஆவிக்குரிய பார்வையில் ஒரு மெய்யான சமாதான சந்தோஷம் இல்லாதவர்களா, அழிவை நோக்கி ஓடுகிறவர்களா தான் நாம் காணப்படுவோம். அந்த மெய் தேவனை நம்ம அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அந்த மெய்யான சந்தோஷத்துக்குள்ள நாம் கடந்து போக முடியும். சரி, ஒரு பக்கம் நாகமான் இப்படிப்பட்டவராக இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த சிறு பெண்ணை குறித்து பார்த்தோன்னா அவளுக்கு எதுவுமே இல்லை. சொந்த தேசத்தை இழந்து போனா, பெற்றோரை இழந்து போனா, சொந்த பந்தத்தை இழந்து போனா, தனக்குன்னு இந்த தேசத்தில் எதுவுமே அவளுக்கு இல்லை. அவளுக்குள்ளே இருந்தது ஒன்னே ஒன்று, இஸ்ரவேலின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்னோடு வாசம் பண்ணுகிறார், அவர் என்னை வழி நடத்துவார், அவரும் எனக்கு போதுமானவர், அவருடைய கிருபை எனக்கு போதுமானதுங்கிற ஒரு மெய்யான சந்தோஷம் அவளுக்குள்ள இருந்தது. எல்லாமே இல்லைங்க, ஒரு வேதனை, நெருக்கம் எல்லாம் அவளுக்கு இருக்கும். ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரமா தான் ஆனால் இருந்தா, ஒரு தனிமையில தான் இருந்தா. ஆனா அந்த தனிமையிலையும் மற்றவர்களை தன்னுடைய எஜமான வழி நடத்தக்கூடிய, எஜமான விடுதலைக்கு ஒரு அநேகரை ரட்சித்து தன்னை ரட்சித்து கொள்ள திராணி இல்லாத ஒரு மனுஷனை ரட்சிப்புக்கு நேராக நடத்தக்கூடிய ஒரு கருவியா இந்த சிறு பெண் இருந்தான். ஒருவேளை அவள் அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருக்கலாம், மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து, இந்த மனுஷன் என்னை சிறைப்பிடிச்சிட்டு வந்த மனுஷன், இவனுக்கு போய் நான் ஏன் விடுதலையை காட்டி கொடுக்கணும், வழியை ஏன் காண்பித்து கொடுக்கணும்னு அந்த சகோதரி நினைக்கல. அவளுக்குள்ள ஒருவேளை அத்தனை வேதனைக்கு மத்தியிலும் அவளுக்குள்ள இருந்த சந்தோஷமும் சமாதானமும் அந்த சகோதரனை தொட்டு குணமாக்கணும் அப்படிங்கிற வாஞ்சையும் ஏக்கமும். ஒரு கடவுள் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இந்த மகனுடைய விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனுடைய பலவீனங்களை பார்க்காம, அந்த மகன் தனக்கு மகன் மூலம் நம்ம சிறைப்பிடிக்கப்பட்டுட்டோம், கைதியாகிட்டோம், நம்முடைய தாய் தகப்பனை இழந்து போனோங்கிற நெகட்டிவ் தாட்ஸுக்கு அவள் இடம் கொடுக்காம அந்த மகனையும் ரட்சிப்புக்கு நேராக நடத்த, அந்த குடும்பத்தையும் சமாதானத்துக்கு நேராக நடத்த தன்னை அர்ப்பணித்து அவள் என்ன பண்ணானா, அந்த நாச்சியார்கிட்ட, தன்னுடைய எஜமானி அம்மா கிட்ட அவ சொல்றா, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாய் இருக்குன்னு சொல்லி ஒரு வழி, அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார்னு சொல்லி ஒரு நல்ல வழியை காண்பிச்சார். இந்த நாகமான் சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். இந்த சரித்திரத்தோட முடிவும் உங்களுக்கு தெரியும். இந்த சகோதரி கூறிய ஒரு நற்செய்தி, காட்டிய ஒரு நல்ல வழி அந்த மகனை விடுதலைக்கு நேராக நடத்தியது, ரட்சிப்புக்கு நேராக நடத்தியது, சுகத்துக்கு நேராக நடத்தியது, மெய்தேவனை கண்டுகொள்வதற்கு நேராய் நடத்தியது, ஒரு மெய்யான சமாதானத்தை அந்த குடும்பம் பெற்றுக்கொள்ள உதவியது. நாம் இந்த நாளில் ஒரு ஆவிக்குரியவர்களா இருக்கிறோமா, மாம்சத்துக்குரியவர்களா இருக்கோமா? மற்றவர்களை ஆவிக்குரிய வழிகளுக்கு நேராக நடத்துகிறவர்களா, சமாதானத்துக்கு நேராக நடத்துகிறவர்களா, சத்தியத்துக்கு நேராக நடத்துகிறவர்களா நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறதா, நம்முடைய சிந்தைகள் காணப்படுகிறதா? இல்லை நம்மை குறித்தே அங்கலாய்த்து கொண்டு நம்ம எத்தனை தான் வெளியில் போய் பெரிய காரியங்களை செய்துட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், உள்ளான இருதயத்தில் சஞ்சலத்தோட, துக்கத்தோட, தன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷ சமாதானம் இல்லாமல் நம்ம ஜீவிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம். உள்ளமா உலக பிரகாரமான பெருமைகளுக்காக நம்ம ஓடி 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 உழைச்சாலும் கூட உள்ளான சந்தோஷம் இல்லாத பட்சத்தில் அது நமக்கு காரணம் அதுக்கு மாம்ச சிந்தை தான் காரணம். இந்த மாம்சத்துக்குரியவர்களை போல நம்ம உலக பெருமைகளுக்காக ஓடி ஓடி உழைச்சிட்டு உள்ளான ரட்சிப்பை இழந்து போனவங்களா நம்ம இருக்கக்கூடாது. அந்த மெய்யான
மெய்யான ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டவர்களா, ஆண்டவருக்கு பிரியமானவர்களா நம்ம ஜீவிக்கும் போது ஆண்டோடைய மெய் சமாதானம் நம்மையும் நம்முடைய இல்லத்தையும் நிரப்போம், நம்முடைய உள்ளத்தையும் நிரப்போம். அந்த மெய் சமாதானம் நமக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் ஒருவேளை நம்ம எந்த தேசத்துல இருந்தாலும், யாரு நமக்கு இல்லாம போனாலும், ஒருவேளை நம்முடைய சொந்த தேசத்துல இருந்தாலும் சரி, அந்நிய தேசத்துல இருந்தாலும் சரி, சொந்த ஜனங்கள் மத்தியில இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவர் நம்ம புறஜாதிகள் இடத்துல கொண்டு போய் விட்டாலும் சரி, அந்த இடத்துலையும் நமக்குள்ள இருக்க சந்தோஷத்தை நாம இந்த உலகத்துக்கு அனுப்ப முடியும். இந்த நாகமானுக்குள்ள நாகமான் கிட்ட பெருமை இருந்தது, படபடம் இருந்துச்சு, ஆடம்பரம் இருந்துச்சு. அதை வச்சு அவங்களால மற்றவங்களை ஆசீர்வதிக்க முடிஞ்சுது, மற்றவங்களை விடுதலையாக்க முடிஞ்சுது. ஆனால் அந்த மெய் சமாதானத்தை, மெய் சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு அவனால் கொண்டு வர முடியலை. தனக்கு பெருமையை தேடிக்கொள்ள முடிஞ்சுது, தனக்கு சமாதானத்தை தேடிக்கொள்ள முடியலை. தனக்கு அந்தஸ்தை தேடிக்கொள்ள முடிஞ்சது, தன்னுடைய சுகத்தை தேடிக்கொள்ள முடியலை. ஆனால் இந்த சகோதரிக்கு எதுவுமே இல்லைனால கூட தன்னை விட பெரியவங்களை கூட, தன்னோட நாகமான் தன்னை விட எளியவங்களை தான் அவன் வெற்றி கொண்டு வந்தான். ஆனால் இந்த சகோதரி தன்னை விட மேலானவங்களை கூட, உலக பிரகாரமான அந்தஸ்துலையும் கௌரவத்திலையும் பெருமையிலையும் மேலானவங்களை கூட வெற்றி கொள்ள முடிஞ்சுது. தன்னுடைய சந்தோஷத்தினால, தனக்குள்ளே இருந்த சந்தோஷத்தினால, தனக்குள்ளே இருந்த சமாதானத்தினால, தனக்குள்ளே இருந்த தேவ பக்தியினால அவள் அந்த நாகமான் குடும்பத்தை ஆதாயப்படுத்தி கொண்டா. அதே போல தான் நாமும் இந்த நாட்களில் நம்மை குறித்து நம்ம தியானித்து பார்ப்போம். எப்படி இந்த நாகமான் எல்லாம் தெரிஞ்சவராக இருந்தாலும், எல்லா அதிகாரமும் அந்தஸ்தும் உடையவராக இருந்தாலும், அவருக்கு தேவனுடைய மனுஷனை குறித்தோ தேவனுடைய காரியங்களை குறித்தோ தெளிவான ஒரு வழி நடத்துதலோ அறிவோ இல்லை. அதனால தான் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த தேசத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்காரு, அந்த தேவ மனுஷன் நம்ம விடுதலைக்கு நேராக நடத்துவாருங்க தெளிவு இல்லாமல் இருந்துச்சு. உலக பிரகாரமான எல்லா காரியங்களும், எந்த இடத்துல படைகள் இருக்கும், எப்படி ஜெயிக்கணும், எப்படி வெற்றி கொள்ளணும், எப்படி மேற்கொள்ளணும், எப்படி ஆதாயப்படுத்தி கொள்ளணும், உலக பிரகாரமான காரியங்களுங்கிற எல்லா அறிவும் இருந்துச்சு. ஆனால் தன்னை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் அறிவும், தனக்கு சுகத்தை தேடிக்கொள்கிற அறிவும், தனக்கு அந்த சுகத்தை கொண்டு வருகிற தீர்க்கதரிசியை குறித்தோ தேவனை குறித்தோ அறிவில்லாமல் இருந்தான். ஆனால் இந்த சகோதரி எல்லாவற்றையும் இழந்து போனாலும் தான் யாருன்னு அறிஞ்சிருந்தா, தன்னை வழிநடத்துகிற தெய்வம் யாருன்னு அறிஞ்சிருந்தா, அந்த தெய்வத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய சமாதானம், சந்தோஷம், சுகம் எப்படிப்பட்டதுன்னு அறிஞ்சிருந்தா, அதை தான் எல்லா உலக பிரகாரமான எல்லா மேன்மைகளையும் இழந்திருந்தாலும் அந்த உள்ளான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தன்னுடைய இருதயத்தில் பெற்றுக்கொண்டு அதை பிறருக்கும் வழங்குகிறவர்களா அவள் ஜீவிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் அவளுக்கு கொடுத்திருந்தாரு. இதுதான் ஆவியின் சிந்தைக்கும் மாம்ச சிந்தைக்கும் உள்ள வித்தியாசம். இந்த நாட்களில் நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்? ஆவிக்குரியவர்களாக இருக்கோமா, மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கோமா? உள்ள மாம்சத்துக்குரியவர்களா நாகமான போல வாஞ்சிக்கிறவர்களாக காணப்படுறோமா, இல்லை நாகமான போல பரிதபிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோமா? ஆவிக்குரியவர்களா இந்த சிறுபெண்ணை போல ஜீவிக்கிறவர்களாக காணப்படுவோமா என்பதை இந்த நாளில் நம்ம சிந்திப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசியதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவிக்குரியவர்களையும் மாம்சத்துக்குரியவர்களையும் நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம் ஏசப்பா. நாங்கள் இந்த சிறுபெண்ணை போல ஆவிக்குரியவர்களாக ஜீவிக்க ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் தாங்க. ஆண்டவரே, இந்த நாகமானை போல எங்கள்கிட்ட காணப்படுகிற எல்லா மாம்சிக சுபாவங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உலக பிரகாரமான பெருமைகளுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து உள்ளான சமாதானத்தை நாங்கள் இழந்து போனவர்களாக ஜீவிக்காத படிக்க ஆண்டவரே, எதை இழந்தாலும் ஆண்டவரே உங்க சமாதானத்தை சந்தோஷத்தை நாங்கள் இழந்து விடாதபடி ஜீவிக்க ஆவியானவர் அழைத்தாங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.